Here's the slideshow PowerPoint presentation of the grammar lesson Determiners and Nouns. 5, 4, 3, 2, 1, go! Let's get started. Welcome to the PowerPoint presentation 1 of the grammar lesson Determiners and Nouns. I have made this presentation based on the lesson from Book 1, Volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section Key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. And now the slideshow 1. Nouns and determiners. Nouns are words that name people, places, things, ideas, actions or qualities. பெயர்ச்சொற்கள் என்றால் பெயர்ச்சொற்கள் என்பவை ஆட்கள், மனிதர்கள், இடங்கள், விடயங்கள், கருத்துக்கள், செயல்கள் அல்லது பண்புகள், தரங்கள் என்பவற்றை பெயரிடக்கூடிய சொற்களாகும். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், பெயர்ச்சொற்களின் வகைகள். Common nouns name any of a class of people, place or things. Common nouns பொதுவான பெயர்ச்சொற்கள் ஏதாவது ஆட்கள், இடம் அல்லது விடயங்களின் ஒரு குழுவை பெயரிடக்கூடியதாகும். எக்ஸாம்பிள்: ஸ்டூடெண்ட் மாணவர், ஸ்டேட் நிலை அல்லது மாநிலம், டாக் நாய். Countable nouns are nouns that name people, places, objects and ideas that can be counted. எண்ணப்பட முடியுமான கருத்துகள், யோசனைகள், பொருட்கள், இடங்கள், ஆட்கள் அல்லது மனிதர்களை பெயரிடக்கூடிய பெயர்ச்சொற்கள் கவுண்டபிள் நவுன்ஸ் ஆகும். எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்கள். எக்ஸாம்பிள்: கேட் பூனை, கேட்ஸ் பூனைகள். டிச் பள்ளம் அல்லது ஒரு ஒடுங்கிய கால்வாய். டிச்சஸ் கால்வாய்கள், அதோட ப்ளூரல் பன்மை. வுமன் ஒரு பெண், விமென் பெண்கள். நெக்ஸ்ட், அடுத்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ண முடியாத பெயர்ச்சொற்கள். நேம் a mass or a quality that is not countable. எண்ண முடியாத ஒரு தரம், பண்பு அல்லது ஒரு திணிவை
பெயரிடக்கூடிய பெயர் சொற்கள் uncountable nouns ஆகும். எக்ஸாம்பிள் water தண்ணீர், snow பனி, salt உப்பு. Collective nouns name a group of people, places or things thought of as a single unit. ஒரே அழகாக கருதப்படக்கூடிய விடயங்கள், இடங்கள், ஆட்கள் அல்லது மனிதர்களின் ஒரு குழுவை பெயரிடக்கூடியதாக கலெக்டிவ் நவுன்ஸ் அல்லது கூட்டு பெயர் சொற்கள் காணப்படுகின்றன. எக்ஸாம்பிள் கமிட்டி குழு, டீம் அணி, ஃபேமிலி குடும்பம். நெக்ஸ்ட் abstract nouns. Abstract nouns refer to an intangible idea, feeling, emotion or quality. Abstract nouns என்பவை intangible idea, தொட்டு உணர முடியாத கருத்து, புலனாகாத கருத்து. ஃபீலிங் உணர்வு, இமோஷன் உணர்வு அல்லது குவாலிட்டி தரம், பண்பு போன்றவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றன. எக்ஸாம்பிள் லாயல்டி விசுவாசம், வேல்யூ பெறுமதி, லவ் அன்பு. இமோஷன் எனும் பொழுது உணர்ச்சி அல்லது மனக்கிளர்ச்சிக்கும் சொல்லலாம். அடுத்து abstract nouns என்பதனை தமிழில் அருவ பெயர் சொற்கள் எனவும் அழைக்கலாம். abstract என்ற சொல்லுக்கு புலனாகாத என்ற கருத்து இருக்கிறது தமிழ்ல. Compound nouns name a person or thing by joining two or more words together. Compound nouns இதுவும் ஒரு வகையான கூட்டு பெயர் சொற்கள். இவைகள் ஒரு ஆள் அல்லது பொருள், விடயம் என்பவற்றை பெயரிடக்கூடியவை. By joining two or more words together, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து வரக்கூடிய சொற்கள். Compound nouns can be one word, hyphenated or two words. இந்த compound nouns, compound பெயர் சொற்கள் ஒரே சொல்லாக இருக்க முடியும். hyphenated பண்ணப்பட்டு டேஷ் டேஷ் கீழே உதாரணத்தை பார்த்தா விளங்கும், டேஷ் போடப்பட்டு hyphenated பண்ணப்பட்டு, அல்லது இரண்டு சொற்களாகவும் இருக்க முடியும். இரண்டு சொற்கள் ஆனால் ஒரு சொல்லத்தான் குறிக்குது. எக்ஸாம்பிள் நெக் டாய் களத்தில் கட்டுற டாய், ஃபாதர் இன் லோ மாமா திருமணத்தின் பின்னர் வரக்கூடிய உறவு, ஃபாதர் இன் லோ மாமா. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் என்னும் பொழுது இரண்டு சொற்கள் இருந்தாலும் அது ஒன்றைத்தான் குறிக்குது. தபால் கந்தோர் ஒரு இடத்தை குறிக்குது. அடுத்து ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் என்பதனை சிறப்பு பெயர் சொற்கள் என்று தமிழில் அழைக்க முடியும். குறிப்பிட்ட அல்லது சிறப்பு பெயர் சொற்கள், சரியான என்று அர்த்தமும் இருக்கிறது. சிறப்பு பெயர் சொற்கள். Proper nouns refer to a particular person, place or thing. இந்த சிறப்பு பெயர் சொற்கள் proper nouns ஒரு குறிப்பிட்ட ஆள், இடம் அல்லது விடயத்தை குறிக்கின்றன. Proper nouns are always capitalized. இந்த proper nouns ஃபர்ஸ்ட்டுக்கு கேபிட்டல்
வரும். இந்த பெயர் சொற்கள் முதலாவது எழுத்து கேபிட்டல்ல இருக்கும். எக்ஸாம்பிள், வில்லியம் ஃபாக்னர். பாருங்க, வில்லியம் W கேபிட்டல், F ஃபாக்னர் F கேபிட்டல். இங்கிலாந்து E ஃபர்ஸ்ட் லெட்டர் E வந்து கேபிட்டல்ல இருக்குது. அடுத்து பாருங்க, எலிசபெத்தன். எலிசபெத்தன் and a person alive during the reign of Queen Elizabeth I. எலிசபெத் முதலாவது எலிசபெத் ராணி அவருடைய ஆட்சி காலத்தில் உயிருடன் இருந்த ஒரு ஆளை குறிக்குது எலிசபெத்தன். Using determiners with nouns. பெயர் சொற்களுடன் determiners-ஐ பாவித்தல். In English grammar, a determiner is a word or group of words that specifies, identifies or quantifies the noun that follows. English grammarல ஒரு determiner என்பது தொடர்ந்து வரக்கூடிய பெயர் சொல்லின் எண்ணிக்கையை அல்லது தொகையை சொல்லக்கூடிய அல்லது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, அடையாளம் காணக்கூடிய அல்லது ஸ்பெசிஃபை தெளிவாக வரையறுக்கக்கூடிய ஒரு சொல் அல்லது சொற்கூட்டமாக இருக்கிறது. Determiners tell if the reference is specific or non-specific. Determiners என்பவை என்ன சொல்றேன்னா, குறிப்பிடப்பட்ட பெயர் சொல் ஸ்பெசிஃபிக்கானதா என்பதை தெரிவிக்கிறது. ஸ்பெசிஃபிக்கண்டா தெளிவாக வரையறுக்கப்பட்டதா என இந்த டிட்டர்மினர்ஸ் தெரிவிக்கின்றன. They indicate how much. அவைகள் குறித்து காட்டுற, இந்த டிட்டர்மினர்ஸ் குறித்து காட்டுற how much எவ்வளவென்று, அல்லது how many எத்தனை என்று, whose யாருடையது என்று, which one எந்த ஒன்று என்று, and similar information மேலும் இது போன்ற இதனை ஒத்த தகவல்களை சுட்டி காட்டுற, குறித்து காட்டுற. About noun that follows தொடர்ந்து வரக்கூடிய பெயர் சொல்லை பற்றி, தொடர்ந்து வரக்கூடிய பெயர் சொல்லை பற்றி எத்தனை, எவ்வளவு, யாருடையது, எந்த ஒன்று மேலும் அதனை ஒத்த தகவல் என்பவற்றை குறித்து காட்டக்கூடியதாக இந்த டிட்டர்மினர்ஸ் காணப்படுகின்றன. டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸின் வகைகள். ஆர்டிகிள்ஸ் a and the. இதுல a அல்லது an என்பது indefinite articlesல அடங்குற. indefinite articles என்றா அதுல வாரது a an. அடுத்து the என்பது definite articleல அடங்குற. definite article. ரைட், இதை ரீட் பண்ணி பாருங்க. The indefinite articles a, o, an signal that the reference is non-specific or general. இந்த indefinite articles என்ன, a அல்லது an என்ற இந்த indefinite articles என்ன குறித்து காட்டுறேன்டா, அந்த விடயம் நான் ஸ்பெசிஃபிக் ஆனது அப்படின்டா தெளிவாக வரையறுக்கப்படாதது, நாட் கிளியர்லி டிஃபைன்டு தெளிவாக வரையறுக்கப்படாதது, ஓ ஜெனரல் அல்லது பொதுவானது. அந்த குறித்த விடயம் அந்த பெயர் சொல் பொதுவானது அல்லது தெளிவாக வரையறுக்க
படாதது என்றா and யூஸ் பண்ணப்படுற பாவிக்கப்படுற. அடுத்து பாருங்க, the indefinite article the signals that the reference is specific. அந்த குறித்த விடயம் அந்த பெயர்ச்சொல் ஸ்பெசிஃபிக் ஆனது, தெளிவாக வரையறுக்கப்பட்டது, அடையாளம் காணப்பட்டது, clearly defined, clearly identified, தெளிவாக வரையறுக்கப்பட்டது, அடையாளம் காணப்பட்டது என்பதை குறித்து காட்டுற the என்ற definite article, the என்ற definite article. ரைட். இந்த indefinite என்ற சொல்லுக்கு சில synonyms ஒத்தகர்த்தி சொற்களை பார்ப்போம். Indefinite, lasting for an unknown or unstated length of time. அறியப்படாத, தெரிவிக்கப்படாத கால நேரத்துக்கு தொடரக்கூடிய, முடிவிலியான, முடிவில்லாத, endless, முடிவில்லாத, முடிவிலி. infinite, limitless, வரையறை இல்லாத, uncertain, நிச்சயமில்லாத, unresolved, unsettled, செட்டில் பண்ணப்படாத, தீர்க்கப்படாத, unfixed, undefined, வரையறுக்கப்படாத, undetermined, தீர்மானிக்கப்படாத, undecided, தீர்மானிக்கப்படாத, unrestricted, வரையறுக்கப்படாத, unlimited, வரையறுக்கப்படாத, unspecified, குறித்து சொல்லப்படாத, unknown, அறியப்படாத, immeasurable, அளவிட முடியாத, இப்படி பல synonyms ஒத்தகர்த்தி சொற்கள் இந்த indefinite என்ற சொல்லுக்கு இருக்குது. அடுத்து பாருங்க, definite. அடுத்து definite என்ற சொல்லுக்கு சில synonyms பார்ப்போம், ஒத்தகர்த்தி சொற்கள். clearly true, தெளிவாக உண்மையான, explicit ஆன, explicit, specific, தெளிவாக வரையறுக்கப்பட்ட, அடையாளம் காணப்பட்ட, defined, வரையறுக்கப்பட்ட, precise, exact, சரியான, clear cut, determined, தீர்மானிக்கப்பட்ட, fixed ஆன, establish பண்ணப்பட்ட, confirmed ஆன, உறுதியாக அறியப்பட்ட, direct, நேரடியான, concrete, hard ஆன, plain, outright, irrefutable, unambiguous, சந்தேகத்துக்கு இடமில்லாத, certain, நிச்சயமான, undisputed, சிக்கலுக்கு பிரச்சனைக்கு இடமில்லாத, decided, தீர்மானிக்கப்பட்ட, unquestioned, கேள்விக்கு இடமில்லாத, not in doubt, சந்தேகத்துக்கு இடமில்லாத. இப்படி பல synonyms ஒத்தகர்த்தி சொற்களை கொடுக்கலாம். எதுக்கு? definite என்ற அந்த சொல்லுக்கு. கீழே பாருங்க, possessive pronouns, உடைமையை குறிக்கும் பிரதி பெயர்ச்சொற்கள், ஒரு ஆளுக்கு சொந்தமாகுற என்றதை குறிக்கிறது. மை, என்னுடைய, அவ, எங்களுடைய, யோ, உன்னுடைய, உங்களுடைய, ஹிஸ், அவனுடைய, ஹர், அவளுடைய, இட்ஸ், அதனுடைய, தேர், அவர்களுடைய. கீழே பாருங்க, at the bottom, அடியில் relative pronouns, சார்பு அல்லது சார்ந்த பிரதி பெயர்ச்சொற்கள். இதில் என்ன வரும்? whose, யாருடைய, which, எது, what, என்ன. அடுத்து whichever, whatever. இந்த whichever என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், choose whichever brand you prefer. என்னென்ன பிராண்ட் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, தெரிவு செய்யுங்க. என்னென்னமோ அது அண்டு whichever brand you prefer, என்னென்ன பிராண்ட் உங்களுக்கு விருப்பமோ அதை தெரிவு செய்யுங்க. whichever, this is used to emphasize a lack of restriction. அப்ப வரையறை இன்மையை, வரையறை இல்லை என்பதனை வலியுறுத்துவதற்கு பாவிக்கப்படுறது.
இதில் in selecting one of a definite set of alternatives. அப்போ ஒரு செட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, மாற்றீடுகள் ஒரு செட் இருக்குது, அதை தெரிவு செய்வதில் வரையறை இல்லை, என்னென்னமோ அதுவெல்லாம் என்பதனை வலியுறுத்துவதற்காக இது நாங்கள் பாவிக்கிறோம். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, சூஸ் விச் எவர் பிராண்ட் யூ ப்ரிஃபர். உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ அதை நீங்கள் தெரிவு செய்யுங்க, என்னென்ன பிராண்ட் விருப்பமோ அந்த அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்து demonstratives. இதில் this, these, இந்த, that, those, அந்த இவைகள் அடங்குற. சிங்குலர் ஒருமையில் வாரது this, இந்த, that, அந்த என்று வரும். அது மாதிரி ப்ளூரல் பன்மையில் these, those என்று வரும். இந்த, அந்த பன்மையில் சொல்லக்கொள்ள these, those என்று வரும். இதுக்கு நாங்கள் demonstratives என்று சொல்கிறோம். தமிழில் வந்து இதை எப்படி சொல்லலாம், வெளிப்படுத்தக்கூடியவை என்று தமிழில் சொல்லலாம். இந்த demonstrative இதுக்கு ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. demonstrative கீழே பாருங்க, indefinite pronouns. indefinite பிரதிபெயர்ச்சொற்கள். இதில் என்ன வரும், any ஏதாவது, each ஒவ்வொன்றும், few சில, other ஏனைய மற்ற, some கொஞ்சம், எட்ஸெட்ரா அவ்வாறு மேலும் பல. அடுத்து 1 2 3 இப்படி வருமே, இதுக்கு நாங்கள் சொல்றது கார்டினல் நம்பர்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட், செகண்ட், லாஸ்ட் முதலாவது, இரண்டாவது, இறுதியான, கடைசாவது, எட்ஸெட்ரா அவ்வாறு மேலும் பல. இவைகளுக்கு நாங்கள் என்ன சொல்றது, ஆர்டினல் நம்பர்ஸ் என்று. அடுத்து பாருங்க, பாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பாப்ஸ், பாப் என்பவருடைய, சேராஸ், சாராஸ் அல்லது சேராஸ், சேராவுடைய, சாராவுடைய, அமெரிக்காஸ், அமெரிக்காவுடைய. இதுக்கு என்ன சொல்றது, பொசசிவ் ப்ரொபனவுன்ஸ், உடைமையை குறிக்கக்கூடிய ப்ரொபனவுன்ஸ் என்று சொல்றோம். இதுக்கு கைட் டு யூசிங் டிட்டர்மினர்ஸ், டிட்டர்மினர்ஸ் பாவிப்பதற்கான வழிகாட்டி. Number 1, generally singular proper-nouns do not use articles. ஒருமை, singular ஒருமை proper-nouns இருக்குதே, இவைகளுக்கு articles வாரில்லை, பாவிக்கிறல்ல. and, the இப்படி articles பாவிக்கிறல்ல. however என்றாலும் plural and collective proper-nouns generally use the article the. என்றாலும் plural பன்மை, மேலும் collective proper-nouns கூட்டு proper-nouns இருக்குதே, இவைகளுக்கு பொதுவாக the என்ற ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்படுற. எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். பாருங்க, இங்கிலாந்து என்பது நேம் ஆஃப் அ பிளேஸ், ஒரு இடத்தின் பெயர், ஒரு நாட்டின் பெயர். அதுக்கு முன்னுக்கால நாங்கள் த அப்படி பாவிக்கிறல்ல, அல்லது அப்படி பாவிக்கிறல்ல. இங்கிலாந்து அப்படித்தான் பாவிக்கிறேன். இங்கிலாந்து இஸ் அ கிரேட் பிளேஸ் டு விசிட். விசிட் பண்ணுறதுக்கு, போய் பார்க்குறதுக்கு இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல இடம். இப்போ என்ன பாவிச்சிக்கிற கிரேட் பிளேஸ், அதுக்கு முன்னுக்கு பாவிச்சிக்கிறார். ஆனால் இங்கிலாந்து என்று இருக்குதானே, இங்கிலாந்துக்கு முன்னுக்கு இப்போ தி இங்கிலாந்து அப்படி பாவிக்கிறல்ல, தி இங்கிலாந்து அப்படி பாவிச்சா பிள்ளை, தட் இஸ் ராங், பிள்ளை. கீழே பாருங்க, இப்போ ஸ்மித்ஸ் அண்டக்குள்ள அது வந்து நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு ஆளோட பெயர். ஆனால் ஸ்மித்ஸ் அண்டு பன்மையில் ப்ளூரலில் வரும் பொழுது அந்த இடத்துல
ஒரு ஆளுக்கு மேற்பட்ட சுமித், பல சுமித்துகள், சுமித் என்ற பெயர் கொண்ட பலர், ஒரு கூட்டு பெயர் எடுக்கலாம். ப்ரொபனவுன் ப்ளூரல்ல, பன்மையில் வருது. இந்த இடத்துல நாங்கள் த பாவிக்கலும் ப்ளூரல்ல வரும் பொழுது. ப்ரொபனவுன் ஒரு ஆளுடைய பெயர் வந்து இந்த இடத்துல ப்ளூரல்ல வருது, பெயர் வந்து ப்ளூரல்ல. அப்படி வந்தால் நாங்கள் த பாவிக்கலும். த ஸ்மித்ஸ் went to England for vacation. இப்போ வெக்கேஷன் விடுமுறைக்காக இங்கிலாந்துக்கு ஸ்மித்துகள் போனாங்க. ஏன்னா ஒரு ஆளை குறிக்கிறல்ல, ஒரு ஆளுக்கு மேல. நம்பர் 2, use a or an when referring to a non-specific common noun. non-specific-ஆன, தெளிவாக வரையறுக்கப்படாத அல்லது தெளிவாக அடையாளம் காணப்படாத ஒரு பொதுவான பெயர் சொல்லை குறிக்கும் பொழுது a அல்லது an பாவிக்க வேண்டும். Remember to use a before a consonant sound and an before a vowel sound. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கான்சனன்ட் சவுண்ட் மெய் சத்தத்துக்கு முன்னால அ பாவிக்க வேண்டும். மேலும் வவுல் சவுண்ட் உயிர் சத்தத்துக்கு முன்னால அன் பாவிக்க வேண்டும். எக்ஸாம்பிளை பார்த்தா விளங்கும். ஜான் கேரிட் a box for Mrs. Jones. மிஸ்ஸஸ் ஜான்ஸுக்காக ஒரு பெட்டியை கொண்டு சென்றான் ஜான். இதில் பாருங்க, பாக்ஸ் என்றக்குள்ள எப் எப் பாக்ஸ், எப் வந்து கான்சனன்ட் சவுண்ட் மெய் சத்தம். எனவே நாங்கள் அன் பாக்ஸ் என்று சொல்றதில்ல, அ பாக்ஸ் என்று தான் சொல்றோம். அடுத்து பாருங்க, ஜான் dropped an egg on the floor. நிலத்தில் ஒரு முட்டையை கீழே போட்டுட்டான். dropped கீழே போட்டான். இதில் எக் என்னும் பொழுது ஏ, ஏ வந்து வவுல் சவுண்ட் உயிர் சத்தம். எனவே நாங்கள் அ எக் என்று சொல்றதில்ல, அன் எக் என்று தான் சொல்றோம். நம்பர் 3, யூஸ் த when referring to a specific common noun. ஒரு ஸ்பெசிஃபிக்கான, தெளிவாக வரையறுக்கப்பட்ட, தெளிவாக அடையாளம் காணப்பட்ட ஒரு பொதுவான பெயர் சொல்லை குறிக்கும் பொழுது த என்பதை பாவியுங்கள். எக்ஸாம்பிள், சேரா drove the dog to டாக்டர் ஸ்மித்ஸ் ஆஃபீஸ். டாக்டர் ஸ்மித்துடைய ஆஃபீஸுக்கு அந்த அல்லது இந்த நாயை சேரா டிரைவ் பண்ணிக்கொண்டு சென்றாள், செலுத்தி கொண்டு போனாள். இந்த இடத்துல பாருங்க, ஸ்பெசிஃபிக்கானது இந்த இடத்துல இந்த அல்லது அந்த நாயன்று ஒன்றை குறித்து சொல்ற, தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட்ட அல்லது ஐடென்டிஃபைடு பண்ணப்பட்ட, தெளிவாக அடையாளம் காணப்பட்ட, வரையறுக்கப்பட்டது இந்த அல்லது அந்த நாய் அன்றைக்குள்ள நாங்கள் த பாவிக்கிறோம். நம்பர் 4, சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் cannot stand alone. ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொற்கள் தனியாக நிற்க முடியாது. யூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ். ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு கீழ் வருவனவற்றில் ஒன்றை பாவியுங்கள். இது அன் அல்லது த போன்ற ஆர்டிகிள்ஸில் ஒன்றை பாவிக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். பாப் ஆர்டர்ட் அ புக். அப்போ பாப் வந்து ஆர்டர் பண்ணின ஒரு புத்தகத்தை, அ புக். பாருங்க, இது வந்து சிங்கியூலராக இருக்குது. புக் என்றக்குள்ள இந்த இடத்துல சிங்கியூலர், அதோட புக் என்பது கவுண்டபிள். கவுண்டபிள் என்ற எண்ணக்கூடியதாக இருக்குது, கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடிய பெயர் சொல்லாக இருக்குது. எனவே நாங்கள் இந்த இடத்துல இந்த பாப் ஆர்டர்ட் புக் என்று வாரில்லை. இந்த புக் என்பதுனா
கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடிய பெயர்ச்சொல் அதோட சிங்கியூல ஒருமையாக இருக்குது. எனவே நாங்க அ புக் என்று தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, அண்ட் அ மூவி ஒரு திரைப்படம். மூவி என்ற கொள்ளையும் அது கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடிய பெயர்ச்சொல் சிங்கியூல ஒருமையாக வருது. ஒருமையாக வரும் பொழுது சும்மா மூவி என்று தனியா நிற்க முடியாது. அ மூவி என்று பாவிக்கணும். இதில் இருந்து ஆர்டர் பண்ணினேன் ஃப்ரம் த கேட்டலாக். அந்த கேட்டலாகில் இருந்து ஆர்டர் பண்ணினேன் ஒரு திரைப்படத்தையும் ஒரு புத்தகத்தையும். நெக்ஸ்ட் அடுத்து சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமை எண்ணக்கூடிய பெயர்ச்சொல்லுக்கு முன்னுக்கு பொசசிவ் ப்ரொனவுனையும் பாவிக்க முடியும். அப்படின்னா உடைமையை குறிக்கும் சொந்தம், உடைமையை குறிக்கும் பிரதி பெயர் சொல்லையும் பாவிக்க முடியும். எதுக்கு முன்னால சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமை எண்ணக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு என்ன பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ல என்ன வருது? மை என்னுடைய, அவ எங்களுடைய, யோ உன்னுடைய உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, தேய அவர்களுடைய, இவைகளை பாவிக்க முடியும். எக்ஸாம்பிள், ஐ லெஃப்ட் மை புக் அட் தேர் ஹவுஸ். அவங்களோட வீட்டில் என்னுடைய புத்தகத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், விட்டுட்டு போயிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, ஐ லெஃப்ட் புக் அப்படி வரல, ஐ லெஃப்ட் மை புக். புக் என்பது சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொல். எனவே அந்த புக் மட்டும் தனியே வாரல்ல, cannot stand alone தனியே நிற்க முடியாது. நாங்கள் இதுக்கு முந்தின ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? அண்ட் அல்லது த பாவிக்கிற அதே மாதிரி பொசசிவ் ப்ரொனவுனும் பாவிக்க முடியும். மை, அவ, யுவர் அப்படி பாவிக்க முடியும். ஐ லெஃப்ட் மை புக் சும்மையின ஐ லெஃப்ட் புக்னு பாவிக்க முடியாது. அடுத்து பாருங்க, ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் பாவிக்க முடியும். சார்பு அல்லது சார்ந்த பிரதி பெயர் சொல்லையும் பாவிக்க முடியும். ஹூஸ், which, whichever, what, whatever இப்படி. எக்ஸாம்பிள் பாருங்க, whose car is parked. சும்மா கார் அண்டு பாவிக்காம whose car. இப்போ கார் என்பது சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொல். அது மட்டும் தனியே வாரில்ல, கார் என்பது சும்மா தனியே வாரில்ல. ஹூஸ் கார் யாருடைய கார் அப்படி பாவிக்க முடியும். இஸ் பார்க் நிறுத்தப்பட்டுள்ளது, பிஹைண்ட் த பில்டிங் இந்த கட்டிடத்துக்கு பின்னால். நெக்ஸ்ட் அடுத்து, த சிங்கியூலர் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் திஸ் ஓ தட். திஸ் இந்த அல்லது தட் அந்த போன்ற டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பாவிக்க முடியும். சிங்கியூலர் ஒருமையான டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸையும் பாவிக்க முடியும். எக்ஸாம்பிள், திஸ் சம்மர் இந்த கோடகாலம், ஜான் agreed to cut down that tree. அந்த மரத்தை வெட்ட ஜான் உடன்பட்டான், விருப்பப்பட்டான், சம்மதித்தான். இப்போ சும்மா சம்மண்டு போடாமல் திஸ் சம்மர் என்று போடலும் இந்த கோடகாலத்தில். நெக்ஸ்ட், an indefinite pronoun ஒரு இன்டெஃபினட்டான பிரதி பெயர் சொல்லும் பாவிக்கப்பட முடியும். என்ன? எனி, சம், எவ்ரி, ஈச், ஈதர், நீதர், அதர், எனதர் போன்ற இன்டெஃபினட் ப்ரொனவுன் பாவிக்கப்பட முடியும். எக்ஸாம்பிள், ஈச் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாணவரும். ஸ்டூடெண்ட் என்பது ஒரு சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொல். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சும்மா ஸ்டூடெண்ட் அண்டு தனியை பாவிக்காமல் ஈச் அண்டு பாவிக்கலும். ஈச் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாணவரும், இஸ் எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்படுற டு அட்டெண்ட் எவ்ரி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கப்படுற. அப்போ எவ்ரி கிளாஸ், இப்போ கிளாஸ் அண்டக்குள்ள அது சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன் ஒருமையான எண்ணக்கூடிய பெயர் சொல். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் எவ்ரி என்று பாவிக்கலாம், ஒவ்வொரு. சும்மா கிளாஸ் என்று பாவிக்காம எவ்ரி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும்.
அண்டு பாவிக்கிறது. அடுத்து a cardinal number பாவிக்க முடியும். எக்ஸாம்பிள், Sarah arranged for one box to be delivered. Sarah ஏற்பாடு செஞ்ச, ஒழுங்குபடுத்தின, to be delivered வழங்கப்படுவதற்கு ஒரு பெட்டி வழங்கப்பட ஏற்பாடு செஞ்ச. என்ன பாருங்க, Sarah arranged for box அண்டு இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக வரல, நாங்கள் முன்னுக்கு ஒன் பாக்ஸ் அண்டு பாவிச்சிருக்குது. இப்போ ஒரு கார்டினல் நம்பரும் பாவிக்கப்பட முடியும். இதுக்கு முன்னுக்கு சிங்கியூலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து an ordinal number பாவிக்கப்பட முடியும். லாஸ்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எட்ஸெட்ரா அவ்வாறு மேலும் பல. இப்படி ஆர்டினல் நம்பரும் பாவிக்கப்பட முடியும். எதுக்கு முன்னுக்கு? சிங்கியூலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னுக்கு, உண்மையான எண்ணக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு. எக்ஸாம்பிள், ஜான் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டு அரைவ். வந்து சேருவதற்கு ஜான் தான் முதலாவது மாணவர். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், சும்மா ஸ்டூடெண்ட் என்று பாவிக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், வந்து சேருவதற்கான முதலாவது மாணவர் ஜான். நெக்ஸ்ட், ஏ பொசெசிவ் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் உடைமையை, சொந்தத்தை குறிக்கும் ப்ராப்பர் நவுனும் பயன்படுத்தப்பட முடியும். Sarah சன், சேராவுடைய மகன். பாருங்க, சும்மா மகன் சன் என்று சொல்லாம அதுக்கு முன்னுக்கு ஒரு பொசசிவ் ப்ராப்பர் நவுன் வந்திருக்குது. சேராவுடைய சன், மகன். will graduate in May, மே மாதத்தில் கிராஜுவேட் பண்ற. கிராஜுவேட் என்றா successfully complete an academic degree, course of training or in North America high school. இப்போ ஒரு அகாடமிக் டிகிரியை வெற்றிகரமாக முடிக்கிறது அல்லது ட்ரைனிங் கோர்ஸ் முடிக்கிறது வெற்றிகரமாக. நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் ஹை ஸ்கூலை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் கிராஜுவேட் என்று பாவிக்கிறது. ரைட், குவாலிஃபை ஆகுற, தகுதி ஆகுற, பாஸ் ஒன்ஸ் எக்ஸாம்ஸ், ஒரு ஆள்ட எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுற. டேக் அன் அகடமிக் டிகிரி, ரிசீவ் ஓ கெட் ஒன்ஸ் டிகிரி, ஒரு ஆள்ட டிகிரியை பெற்றுக்கொள்வது, இதுக்கும் நாங்கள் பாவிக்கிறோம். பிகம் அ கிராஜுவேட், ஒரு கிராஜுவேட் ஆகிறது. கம்ப்ளீட் ஒன்ஸ் ஸ்டடீஸ், ஒருவருடைய படிப்பை முடிக்கிறது, இதுக்கும் நாங்கள் பாவிக்கிறோம். வெல், நல்லது. இதுவரைக்கும் நாங்கள் சிங்கியூலர் கவுண்டபிள் நவுன்ஸ், ஒருமை எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு டிட்டர்மினர்ஸ் பாவிக்கப்படுவது தொடர்பாக பார்த்தோம். இப்போ நாங்கள் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ், பன்மை எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு டிட்டர்மினர்ஸ் பாவிக்கப்படுவது தொடர்பாக பார்ப்போம். ரைட், நோ ஆர்டிக்கிள். இப்போ ஆர்டிக்கிள் பாவிக்கப்பட்டிருல, அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Arranges provide a great source of vitamin C. விட்டமின் சினது ஒரு பெரும் மூலத்தை வழங்குகிற இவைகள் அரேஞ்சஸ். இந்த இடத்துல இது ஒரு பொதுவான கூற்று. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ தி அரேஞ்சஸ் அப்படி பாவிக்கிறதில்ல, தி அரேஞ்சஸ் அப்படி பாவிக்கிறதில்ல. இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், பொதுவான கூற்று. கீழே பாருங்க, த பாவிக்கப்படுவது தொடர்பாக பார்ப்போம். தி ஆர்டிக்கிள் த, எதுக்கு நாங்கள் த பாவிக்கிறோன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன்று மூலமாக பார்ப்போம். த ட்ரீஸ் ஆர் blocking the beautiful view. அந்த அல்லது இந்த மரங்கள், நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிற, இந்த மரங்கள் அல்லது அந்த மரங்கள் என்று குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நாங்கள் த பாவிக்கிற. அந்த அல்லது இந்த மரங்கள் blocking the beautiful view, அழகான
தோற்றத்தை மறைக்கின்றன அந்த அல்லது இந்த மரங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன மறைக்கின்றன என்று பாவிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து a possessive pronoun சொந்தம் அல்லது உடைமையை குறிக்கக்கூடிய பிரதிபெயர் சொல்லையும் பாவிக்க முடியும். இவைகளுக்கு முன்னுக்கு இந்த ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னுக்கு பன்மை எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்பாக பொசசிவ் ஒரு பொசசிவ் ப்ரொனவுனையும் பாவிக்க முடியும். பாருங்க, her children அவளுடைய பிள்ளைகள் are reading their books அவர்களுடைய புத்தகங்களை வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் அடுத்து a relative pronoun ஒரு சார்ந்த பிரதிபெயர் சொல்லும் பாவிக்கப்பட முடியும். இவைகளுக்கு முன்பாக ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்பாக பன்மை எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்பாக. எக்ஸாம்பிள், which boxes need to be moved எந்த பெட்டிகள் நகர்த்தப்பட தேவையாக இருக்கின்றன. நெக்ஸ்ட் அடுத்து the plural demonstrative pronouns these or those these இந்த those அந்த போன்ற பன்மையான demonstrative பிரதிபெயர் சொற்களையும் பாவிக்க முடியும். எக்ஸாம்பிள், John needs to move these books to those shelves ஜானுக்கு தேவை இந்த புத்தகங்களை அந்த ஷெல்வ்ஸுக்கு இடம் மாற்ற வேண்டும் நகர்த்த வேண்டும். ஜானுக்கு தேவையாக இருக்குது வேணுமா இருக்குது. ஷெல்ஃப் வந்து சிங்கியுலர் ஒருமை, ஷெல்வ்ஸ் வந்து ப்ளூரல் பன்மை. அது என்ன அர்த்தம்? shelf shelf and a flat length of wood or other rigid material. அப்ப ஒரு ஃப்ளாட்டான லென்த் ஆஃப் வுட் பலகைக்கு சொல்லலாம், ஃப்ளாட்டான நீட்ட பலகைக்கு சொல்லலாம். அட்டாச் டு அ வால் ஒரு சுவருக்கு இணைக்கப்பட்ட ஓ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அல்லது ஒரு தளபாடத்தின் ஒரு பகுதியை உருவாக்கக்கூடிய. that provides a surface for the storage or display of objects. இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க அல்லது பொருட்களை காட்சிப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு மேற்பரப்பை வழங்கக்கூடிய ஒரு தட்டு என்று சொல்லலாம். ஒரு கபர்டில் அல்லது ஒரு அல்மிரா இதில் ஒரு தட்டுக்கும் சொல்லலாம், நாங்கள் ரேக் என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னுக்கு ஒரு இன்டெஃபினட் ப்ரோனவுனும் பாவிக்கப்பட முடியும். இன்டெஃபினட் ப்ரோனவுன் ஃபார் எக்ஸாம்பிள் சம் கொஞ்சம், எனி ஏதாவது, மச் மிச்சம், இனஃப் போதுமான அளவு, மோ அதிகமான, மோஸ்ட் ஆக அதிகமான ஆக கூடுதலான, அதர் ஏனைய மற்ற, சச் அப்படிப்பட்ட, லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமான, லெஸ் குறைவான, லீஸ்ட் ஆக குறைவான, தி அமௌண்ட் ஆஃப் அந்த அளவு தொகை, அந்த தொகை கொண்ட. எக்ஸாம்பிள், Sarah had to buy more markers for the project. அந்த செயற்திட்டத்துக்காக மேலும் மார்க்கர்ஸ் வாங்க வேண்டி இருந்த சேராக்கு. நெக்ஸ்ட் அடுத்து a cardinal number. இப்போ 2 or any number above 2, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஏதாவது நம்பர் பாவிக்கப்பட முடியும். எக்ஸாம்பிள், Bob sent 5 students to the office. Bob அனுப்பின 5 மாணவர்களை ஆஃபீஸுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து an ordinal number, last,
the first, second, third, etc. இப்படி ஆர்டினல் நம்பர் ஒன்றும் பாவிக்கப்பட முடியும். இவைகளுக்கு முன்னால் ப்ளூரல், கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னால் பன்மையான எண்ணக்கூடிய பெயர் சொற்களுக்கு முன்பு ஆர்டினல் நம்பர் பாவிக்க முடியும். பாருங்க, Sarah and John are the third students to win the scholarship. அந்த அல்லது இந்த ஸ்காலர்ஷிப் புலமை பரிசிலை வெற்றி பெறுவதற்கான மூன்றாவது மாணவர்களாக சேராவும் ஜானும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், a possessive proper noun, ஒரு சொந்தம் அல்லது உடைமையை குறிக்கக்கூடிய ப்ராப்பர் நவுனும் பாவிக்கப்பட முடியும். எக்ஸாம்பிள், John's dogs are well trained. ஜானுடைய டாக்ஸ், நாய்கள் மிக பயிற்றுவிக்கப்பட்டதாக உள்ளன, ட்ரெயின் பண்ணப்பட்டதாக, பயிற்றுவிக்கப்பட்டதாக காணப்படுகின்றன. வெல், நல்லது. நெக்ஸ்ட், அடுத்ததாக நாங்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு முன்பாக டிட்டர்மினர்ஸ் பாவிக்கப்படுவது தொடர்பாக பார்ப்போம். நோ ஆர்டிக்கிள் வித் ஜெனரலைசேஷன்ஸ், பொதுமைப்படுத்தும் செயன்முறை இருக்குது, அதோட ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்படுவதில்லை. எக்ஸாம்பிள், salt is a popular spice. உப்பு ஒரு பிரபலமான ஸ்பைஸாக இருக்கிறது. ஸ்பைஸ் என்னும் பொழுது மசாலா அல்லது நறுமண பொருளுக்கும் பாவிக்கிற பிரபலமான ஒரு ஸ்பைஸாக காணப்படுகிறது. இது ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்துகிற பொதுவான ஒரு கூற்று. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், பொதுவான கூற்று. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் த சால்ட் அப்படி பாவிக்கிறல்ல. நெக்ஸ்ட், தி ஆர்டிக்கிள் த பாவிக்கிறது பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். த பாவிக்கிறதுக்கு, த மெயில் arrived late. அஞ்சல் தாமதமாகி வந்து சேர்ந்தது. அந்த இடத்துல நாங்கள் த பாவிக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த மெயில், சால்ட் இவைகள் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடியாத பெயர் சொற்களாக இருக்கின்றன. A possessive pronoun, my, our, your, his, her, its, their போன்ற உடைமையை, சொந்தத்தை குறிக்கும் பிரதி பெயர் சொல்லொன்றும் பாவிக்கப்பட முடியும். இவைகளுக்கு முன்னுக்கு அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு முன்பாக. எக்ஸாம்பிள், Sarah agreed to publish her poetry. சேரா உடன்பட்டால் அவளுடைய போயட்ரியை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, வெளியிடுவதற்கு. போயட்ரி என்றா என்ன? இதுக்கு நாங்கள் பொயம்ஸ், கவிதைகளுக்கும் சொல்லலாம், கவிதை தொகுப்பென்றும் எடுக்கலாம். ரைட், அடுத்து பாருங்க, ஏ ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஒரு சார்ந்த பிரதி பெயர் சொல்லும் பாவிக்கப்பட முடியும். எக்ஸாம்பிள், whose baggage was left out front. யாருடைய பேகேஜ் முன்னே உள்ளடக்கப்படவில்லை. லீவ் அவுட், லெஃப்ட் அவுட் எனும் பொழுது நாட் பீன் இன்க்ளூடட், உள்ளடக்கப்படலை என்று எடுக்கலாம். யாருடைய பேகேஜ் வந்து முன்னே உள்ளடக்கப்படவில்லை, விடப்பட்டது, விட்டு செல்லப்பட்டது அப்படியும் எடுக்கலாம். The singular demonstrative pronouns this or that, this அல்லது that போன்ற ஒருமையான டிமான்ஸ்ட்ரேட்டிவ் பிரதி பெயர் சொற்களும் பயன்படுத்தப்பட முடியும். இவைகளுக்கு முன்னால் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்,
எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு முன்பாக. எக்ஸாம்பிள், Bob left that food out all weekend. வார முடிவு முழுவதும் அந்த உணவை பாப் என்பவர் ஒமிட் பண்ணினார், தவிர்ந்து கொண்டார். லீவ் சம்திங் அவுட் எனும் பொழுது டு withhold or omit something, ஏதோ ஒன்று ஒமிட் பண்ணுறது, தவிர்ந்து கொள்றதுக்கு எடுக்கலும், அதோட விட்டுட்டு போகிறதுக்கும் சொல்லலும். நெக்ஸ்ட், an indefinite pronoun. ஒரு indefinite பிரதி பெயர் சொல்லும் பயன்படுத்தப்பட முடியும். சம் கொஞ்சம், எனி ஏதாவது, இனஃப் போதுமான அளவு, மோ அதிகமான, மோஸ்ட் நல்லாவே அதிகமான, ஆக கூடுதலான, அத ஏனைய மற்ற, சச் அப்படிப்பட்ட, ஃபியூ சில, கொஞ்சமான, ஃபியூ இந்த இடத்துல கொஞ்சமான என்ன எடுக்கலாம், ஃபியூவர் அதை விட கொஞ்சமான, ஃபியூவஸ்ட் நல்லாவே குறைவான, நல்லாவே கொஞ்சமான, த நம்பர் ஆஃப் தொகையான, இந்த எண்ணிக்கையான, நம்பர் ஆஃப் எண்ணிக்கையான, அப்படி எடுக்கல. எக்ஸாம்பிள், ஜான் noticed more water leaking from the ceiling. சீலிங்ல இருந்து மேலும் தண்ணி ஒழுகிறத நோட்டீஸ் பண்ணினான், கண்டுகொண்டான். யாரு? ஹூ நோட்டீஸ், இந்த ஹூ யாரு? ஜான். அண்ட் ஆர்டினல் நம்பர், ஒரு ஆர்டினல் நம்பரும் பாவிக்கப்பட முடியும். லாஸ்ட், த ஃபர்ஸ்ட், second, third, etc. Example, the children enjoyed the first snow of the season. அந்த அல்லது இந்த பருவகாலத்தின் முதலாவது ஸ்னோ, பனியை அந்த பிள்ளைகள் என்ஜாய் பண்ணினார்கள், சந்தோஷமாக அனுபவித்தார்கள். நெக்ஸ்ட், a possessive proper noun. ஒரு சொந்தம் அல்லது உடைமையை குறிக்கக்கூடிய ப்ராப்பர் நவுனும் பயன்படுத்தப்பட முடியும். இதுக்கு முன்னால் அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னால், எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு முன்பாக. Sarah's jewelry was stolen yesterday. நேற்று சைராவுடைய ஜூவல்லரி, நகை, ஆபரணம் திருடப்பட்டது. was stolen, திருடப்பட்டது. Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.